ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வரலாம். இந்த மாதத்தில் நம்ம எடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அதை தான் இந்த மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்தோம். தொடர்ந்து அதை பேசிக்கொண்டு வருவதற்கு நமக்கு முடியல. ஏன்னா வேறு ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துடுச்சு இல்லையா. குட் ஃப்ரைடே வந்தது, ஈஸ்டர் வந்தது, செகண்ட் சண்டே பாம் சண்டே வந்துடுச்சு. ஸோ அந்தந்த தீமில் நம்ம போயிட்டோம். ஃபஸ்ட்டு சண்டே மட்டும்தான் இந்த வார்த்தையிலேருந்து நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வசனங்களிலிருந்து கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் எடுத்ததான வார்த்தை, நீ படிமா. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளை கட்டிகளாகிய சீரியரோடே வந்த ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த வார்த்தையை தான் இந்த மாதத்தில் நம்ம எடுத்தோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லாமா? நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். அதிலிருந்து ஃபஸ்ட்டு சண்டே பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆமென். நம்ம கூப்பிடுவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு பதில் தருகிறதான கர்த்தர் என்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். யோபை குறித்தெல்லாம் வாசித்தோம். நாம் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்தது வார்த்தையை அவர் அனுப்பி எப்படி பாதுகாக்கிறார். வெற்றி வருவதற்கு முன்பதாகவே, வெற்றியை நம்முடைய கண்கள் காண்பதற்கு முன்பதாகவே ஃபஸ்ட்டு கர்த்தர் என்னதான் தந்தார்? ஏசாயாவையும் அவருடைய மகனையும் அனுப்பி ராஜாவுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வார்த்தையை அனுப்பினார். அதை குறித்து நம்ம பார்த்தோம். வார்த்தை நம்மை பாதுகாக்கிற, நம்முடைய பயங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறதான அற்புதமான வார்த்தை குறித்து பார்த்தோம். ஸோ அதைத் தொடர்ந்து நான் அந்த செய்தியினுடைய கடைசியாக சொன்னது, இது நிலை நிற்பது இல்லை. ஆமென். இந்த ஆலோசனைகள் அது நிலை நிற்பது இல்லை என்கிற காரியங்களை நம்ம கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு தொடர்ந்து அவைகளிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. முதல் வசனத்தை வாசிப்பிலானால் படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும். ஸோ யூதா தேசத்தினுடைய ராஜா யாரா? ஆகாஸ். அடுத்தது ரேட்சீன் என்னும் சீரியாவின் ரேட்சீன் என்னும் சீரியாவினுடைய ராஜா. ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜா வந்தார். பெக்கா என்கிற இஸ்ரவேலின் ராஜாவும் அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் எருசலேமின் மேலே யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கணும், யூதா ராஜாவாகிய ஆகாஸ் அவனை எதிர்த்து வருகிறதான 2 ராஜாக்கள். ஒன்று ரேட்சீன், இன்னொன்று யாரு? பெக்கா. பெக்கா இஸ்ரவேலினுடைய ராஜா, இன்னொருவன் சீரியாவினுடைய ராஜா. அப்போ 2 ராஜாக்கள் இணைந்து கொண்டு யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் மீது படையெடுத்து வருகிறாங்க. அந்த தேசத்தை பிடிக்கணும், அதை பங்கிட்டு கொள்ளணும், அந்த ராஜாவை மாற்றி வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. அது 5ஆம் வசனத்தில் வருகிறது. ஸோ இன்றைக்கு நான் சொல்லுகிறதான முதல் குறிப்பு என்னன்னு சொன்னால், சேர்ந்து கொள்ளுதல் அல்லது இணைந்து கொள்ளுதல் அல்லது ஒன்று சேருதல். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கணும். அப்போ மனிதர்களாகிய நமக்குள்ள ஒரு குணம் இருக்குது. என்னன்னா சேர்ந்து கொள்ளுதல், இணைந்து கொள்ளுதல். ஆமென். அல்லது ஒன்று கூடுதல், ஒன்று சேருதல். இது மனுஷருங்க மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் உண்டு. அவைகளும் ஒன்று சேர்ந்து ஆமென் வேட்டையாடும். ஒன்று சேர்ந்து தன்னுடைய பிரேவை என்ன பண்ணும்? அது கொன்று வேட்டையாடும். ஸ்தோத்திரம், ஆமென். அப்போது இணைகிறதான தன்மை மனுஷனுக்கு உண்டு, மிருகங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே 2 ராஜாக்கள் இணைந்து கொண்டு ஒரு ராஜாவின் மீது யுத்தம் செய்ய புறப்படுகிறான், யுத்தம் செய்ய ஆலோசனை பண்ணுகிறான். இப்படிப்பட்ட காரியத்தை இந்த தேசத்துக்கு, இந்த யூதாவுக்கு செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். ஆமென். அப்போ என்னுடைய செய்தியினுடைய முதல் குறிப்பு என்னன்னு சொன்னால், இணைவது அல்லது ஒன்று கூடுவது அல்லது ஒன்று சேர்வது. அதில் 2 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, எதற்காக நான் ஒன்று கூடுகிறேன்,
எதற்காக நான் ஒன்று சேருகிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக நான் ஒருவனோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறேன்? எதற்காக ஒருவனோடு கூட நட்பு வைக்கிறேன்? எதற்காக ஒருவனோடு நான் கை கோர்க்கிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. அதனுடைய நோக்கம் என்ன? ஆமென். அதனுடைய அவுட்புட் என்ன? அதனுடைய பிளஸ்ஸிங் என்ன? அது எந்த அளவுக்கு எனக்கு நன்மையை உண்டாக்க போகிறது? ஆமென். இவைகள் எல்லாம் தான் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய முதல் குறிப்பில். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவர்களுடைய இணைப்பு எதற்காகனா நோக்கம் அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஆகாஸை ஜெயிக்க வேண்டும். ஆகாஸ் மிக மிக பொல்லாத ராஜா, அதை விட்டுடுங்க. ஆனால் யூதா என்கிறதான தேசம் தேவனுக்கு மிக நெருக்கமான ஒரு தேசம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். அப்போ நோக்கம் என்ன? ரெண்டு ராஜாக்கள் இணைவதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், யூதாவை பிளஸ் பண்ணுவதற்காக அல்ல, யூதாவை அழிக்க வேண்டும். அதுதான் அந்த ராஜாக்கள் இணைவதனுடைய நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என் செய்தியினுடைய குறிப்பில், இந்த முதல் குறிப்பில் இணைவு அல்லது சேர்ந்து கொள்ளுதல் என்கிற முதல் குறிப்பில் ஃபஸ்ட்டு நான் கொண்டு வர்றது என்னன்னா, எதற்காக நம்ம சேருகிறோம்? ஆமென். ஒருவனை அழிப்பதற்காக அல்லது ஒருவனை கஷ்டப்படுத்துவதற்காக அல்லது நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை உண்டாக்குவதற்காய் இணைகிறதான இணைப்பு. ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். ஆமென். யூதா நல்லா தான் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் ரெண்டு ராஜாக்கள் ரகசியமாய் பேசி அதை அழிக்க வேண்டும்னு நினைக்கிறான். இவர்கள் மட்டும் இல்லை, சோத்திரம். சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில் ஜனங்கள் ஒன்று கூடி ஒருவனுக்கு எதிராக எழும்பினதை வேதமானது சரித்திரமானது நமக்கு எழுதி வைத்திருக்குது. ஆமென், சோத்திரம். இன்றைக்கும் மனுஷனுக்குள்ளே இந்த குணம், இந்த சுவாபங்கள் இருக்குது. ஒருவனை அழிக்க, ஒரு குடும்பத்தை அழிக்க, ஒரு வியாபாரத்தை அழிக்க, ஒரு ஊழியத்தை அழிக்க, ஒரு ஊழியக்காரனை அழிக்க, ஒரு சபையில் இருக்கிற ஒரு மனுஷனை அழிக்க ஒன்று கூடுகிறதான கூட்டங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு வியாபாரத்துறை எடுத்துக்கொள்ளுங்க, சினிமா துறைகள் எடுத்துக்க, எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலே 4 பேர் அல்லது 10 பேர் இணைந்து, ஆமென், ஒருவனை ரொம்ப நாசுக்கா அவன் வெளியே வர முடியாமல் அமுக்கிறதான விஷயங்கள் உண்டு. ஊழியத்துலையும் உண்டு. ஆமென். ஊழியத்திலையும் எடுத்துக்கொண்டா சொன்னால் ஒரு 10 பேர் 20 பேர் தான் அப்படி இருப்பாங்க. அவங்க பாருங்க, அவங்கள மீறி யாரும் வெளியே டாப்பில் வராத அளவுக்கு வெளியே தெரியாமலேயே ஒரு கேம் நடக்கும் உள்ள. அந்த கேம் வெளியே தெரியவே தெரியாது. உள்ளுக்குள்ளே விளையாடுறவனுக்கு தான் அது தெரியும். சோத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அவைகளுக்கு எல்லாம் இந்த மனுஷ குணம், மனுஷ சுவாபம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்ரம். அவனுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய கையில் இருக்கிற பொருளாதார செல்வத்துக்கு ஏற்றார் மாதிரி இந்த கேமை விளையாடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பணம் இல்லாதவன், மூளை அறிவு இல்லாதவன் அப்படியே எதிர்த்து விளையாடுவான். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிடும், இவன் தான்டா என் எதிரின்னு. ஆனால் பணமும் அறிவும் உள்ளவன், ஆமென், ஹல்லேலூயா, இவன் தான் எதிரின்னு தெரியாமலேயே அவன் இந்த விளையாட்டை விளையாடுவான். சோத்ரம். ஆமென். இதுதான் மனுஷனுக்குள்ளே இருக்கிற பல குணங்களிலே இது ஒரு குணம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு கூட உங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பது முக்கியம். ஆமென். நான் எதற்காய் கூடுகிறேன்? சோத்ரம். நான் எதற்காய் ஒருவனோடு கூட சேருகிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனை அழிப்பதற்கும், ஒருவனை நாசப்படுத்துவதற்கும், ஒருத்தனுடைய பேரை கெடுப்பதற்கும் நான் ஒன்று சேருகிறேனா, அல்லது ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள் ஒன்று கூடுகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோத்ரம். ஆமென். அப்போ முதலாவது நான் சில விஷயங்களை நான் சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயத்துக்கு போகிறேன். நான் என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-40 வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிங்க. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்புறாங்க. ஆமென், சோத்ரம், ஹல்லேலூயா. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 1-40 வசனங்கள். அவ்வளோ வசனங்களை நம்ம படிக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா மோசேவும் ஆரோனும் தலைமை தாங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரர், தாத்தான், அபிராம், இன்னும் சில பேர்களெல்லாம் சொல்லிட்டு வசனம் சொல்லுது 250 பேர் என்று சொல்லுது. எத்தனை பேரா? 250 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினாங்களாம். விரோதமாக எழும்பினவன் வெளிநாட்டுக்காரன் இல்லை, அதே இஸ்ரவேல் ஜனம்தான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன எதுக்காக எழும்புறாங்கன்னு சொன்னால்,
மோசே ஆரோன் நீங்கள் ரொம்ப மிஞ்சி போறீங்க என்று சொல்லி ஒரு அலிகேஷனை கொண்டு வராங்க. அதுதான் அவங்க கொண்டு வருகிறதான அலிகேஷன், அவங்க கொண்டு வருகிறதான காரியம் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம அதுக்கு உள்ளே போய் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். 250 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி வந்து ஒரு குரல் கொடுப்பதற்கு மோசே ஆரோன் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, எதனா மோசே ஆரோன் துரோகம் பண்ணானா, இல்லை மோசே ஆரோன் இஸ்ரவேல் குடும்பத்தை வஞ்சித்தார்களா, அல்லது மோசே ஆரோன் இஸ்ரவேல் குடும்பத்தாரிடத்திலிருந்து ஏதாவதையும் வலுக்கட்டமாய் பிடுங்கி கொண்டார்களா, அல்லது காணிக்கை என்ற பேரில் நீ இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு கேட்டானா, என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. தேவன் சொல்றாரு, இவங்க மோசே ஆரோனும் இஸ்ரவேலை வழி நடத்தி கொண்டே போறாங்க. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருகிறதோ மோசே தேவனுடைய சமூகத்தில் போகிறான். கர்த்தர் அதுக்கு வேண்டியதான வழியை காட்டுகிறார், அதை மோசே செய்கிறான். அங்கே வழி பிறக்கிறது, நன்மை பிறக்கிறது. அது அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆரோனும் மோசையும் எந்த விதத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணல, எந்த விதமான தீங்குமே செய்யலை. ஆனால் பாருங்க, டக்குன்னு ஒரு தாட், ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ள வருது. ஸ்தோத்திரம். இவங்க மட்டும்தான் இதை பண்ணணுமா, இவங்க ரொம்ப மிஞ்சி போகிறாங்க, ஸ்தோத்திரம், நாங்கள் கூட செய்வோம் அப்படின்னு ஒன்று அந்த வசனங்களை வீடுங்களில் போய் பாருங்க. மோசே ஓடி போய் தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தானாம். நான் அந்த வசனங்களை வாசித்த போது நான் யோசித்தேன். அப்போ மோசே போய் விழுவதற்கும், மோசே போய் ஒரு கதவை தட்டி, கொஞ்சம் கதவை தரங்களேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது, 250 பேர் எனக்கு எதிராக எழும்பி வந்துட்டான், கொஞ்சம் உங்களோடு கூட பேசினா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி வந்திருக்கிறேன்னு சொல்லி எதனா ஒரு வீட்டை கதவை தட்ட அவனுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். இல்லை, அவனுக்கு கதவு தட்டுறதுக்கு ஒரே இடம் எதுதான்? கர்த்தருடைய சமூகம். எனவே தான் அங்கே வசனம் சொல்லுது, உடனடியாக ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் தான் முகங்குப்புற விழுறான். ஆண்டவரே என்று சொல்லி அவன் அங்கே கதறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்படி கதறினும் போது கர்த்தர் சொல்றார், ஓகே நீ விலகிக்கோ, நான் இவங்களை மொத்தமாக என்ன பண்ணிடுறேன், அழிச்சிடுறான்னா. அங்கேயும் மோசே நின்று பதறான். அப்போ கர்த்தர் சொன்னார், ஓகே அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லு, எல்லாரும் அவன் தூப கலசத்தில் தூபத்தை போட்டு கொண்டு வர சொல்லு. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் வீடுகளில் போய் படிங்க. அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், காரணமே இல்லாமல் ஸ்தோத்திரம் திடீரென்று தோன்றுகிறதான எண்ணங்கள், ஒருவன் மீது திடீரென்று தோன்றுகிறதான பகை, திடீரென்று ஒருவன் மீது தோன்றுகிறதான வெறுப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவன் வளர்ந்தா அடுத்தவனுக்கு பிடிக்கல, ஒருவன் பார்வைக்கு நல்லா இருந்தால் அடுத்தவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அது வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதுதான் இந்த உலக மனுஷனுடைய குணமாக சுவாபமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சிலன் வெறுப்பை வெளியரங்கமாய் காட்டுகிறான், சிலன் வெறுப்பை உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ளுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வெறுப்பை இல்லாதவனை போல ரொம்ப நேசிக்கிறவனை காட்டுகிறான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இருதயங்களுக்குள்ள கசப்பும் வேதனைகளும் வெறுப்பும் இருதயத்துக்குள்ளே குடிக்கொண்டு தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அது மனுஷனுடைய குணமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருந்தா கூட டக்குன்னு எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒன்றத்தை கிளறி விட்டா, இன்னைக்கு 250 பேர் எதிர்க்க வந்து நின்றுட்டான், நீங்கள் ரொம்ப மிஞ்சி போறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியுமா, நாங்கள் செய்ய முடியாத என்று சொல்லி. ஆமென். அங்கே ஏற்பட்டதான அழிவுகள் காரியங்கள் எல்லாம் வேத சரித்திரம் சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நீங்கள் படித்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம யார் ஒருத்தனோடு கூட நான் போய் சேர்றேன் அப்படின்னா எதற்காக நான் சேருகிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தன்மையா இந்த காலையில் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு பாருங்க. கர்த்தர் யாருன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய சித்தம், என் நோக்கம். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் எதுவாக இருக்குன்னா, பிளஸ்ஸிங், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போது குட் ஃப்ரைடே சர்வீஸ் கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணோம். என்ன நடந்தது பாருங்கள். குட் ஃப்ரைடேயில் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசித்து ஜீவனையே உனக்காய் எனக்காய் தந்து முடிச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அற்புதமான அன்பை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம், ஆமென். கொஞ்சம் கூட எல்லளவு தகுதி இல்லாததான உங்களை என்னையும் பிதாவுடைய கையில் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான தெய்வனை ஆராதிக்கிறதான நம்ம எதற்காய் ஒருவனோடு கூட சேருகிறோம், எதற்காய் ஒருவனோடு கூட கூட்டாளியாய் மாறுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ வேத சரித்திரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். யோசேப்பினுடைய சம்பவம் இல்லை, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எழுதிக்கோங்க. யோசேப்பு சரித்திரம்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம். ஆமே, யோசேப்பு பாருங்க, அந்த வீட்டில் கடைக்குட்டி, அப்பாவால் நேசிக்கப்படுகிறவன், அப்பா பலவர்ண அங்கிகளை அவனுக்கு வாங்கி தருகிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பாருங்க, குடும்பத்தில் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறதான பிள்ளைகள் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா மூத்தவனா இருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்புறமா பிறந்துட்டவன்லாம் அவன் பார்த்துப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் படிப்பை இழந்துருவான், ஆனால் தம்பியை படிக்க வைக்கணும்னு நினைப்பான். அவன் கஷ்டப்படுவான், அக்கா தங்கச்சிகளை பாதுகாக்கணும்னு நினைப்பான். இதுதான் குடும்பங்களுக்குள்ளே நடக்கிறதான விஷயங்கள். முதல்ல பிறக்கிறவனுக்கு பாருங்க சரியான வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அப்பா அம்மா கொஞ்சம் திணறின்னு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும், அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அதனால் முதல் குழந்தைக்கு அந்த அளவு இருக்காது. ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அப்பா அம்மா கொஞ்சம் வசதியாக ஆகிடுவான். ஆமென். அதனால் அந்த குழந்தை தரையில் பாயில் படுத்துருந்தா இது பெட்டில் படுக்கும். ஏன்னா அதுக்குள்ளே குடும்பம் கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்துடும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மூத்தவன் பார்க்காத அநேக பிளஸ்ஸிங்கை இளைவன் பார்ப்பான். அதுதான் குடும்பம், அதுதான் சரித்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மூத்தவன் செம்ம அடி வாங்குவான், ஆனால் கடைக்குட்டியை எவனுமே அடிக்க மாட்டான், பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதுதான் குடும்பங்களில் நடக்கிறதெல்லாம். ஸ்தோத்திரம். அண்ணனை வச்சு வாங்குவாங்க, ஸ்தோத்திரம், ஆனால் இவனை அடிக்கவே மாட்டாங்க, எல்லாரும் தடவி கொடுத்துனே இருப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் என்னுடைய குடும்பத்தில் நடந்தது. எங்கள் அண்ணன் தான் செம்ம அடி வாங்குவார், நான் அடியே வாங்கினதே கிடையாது. என்னைக்குன்னா எப்போனா அடி வாங்கினா ஞாபகம் கூட இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லா குடும்பங்களிலும் நடக்கிறது. கஷ்டம்னு வந்தால் அந்த முதல் குழந்தை தான் கஷ்டப்படும். ஆமென். ஒருவேளை முதல் குழந்தை பிறக்கும் போதே அப்பா அம்மா ரொம்ப ஐஸ்வர்யத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருமே ஐஸ்வர்யவானாக இருப்பான். ஆனால் நம்முடைய சாதாரண குடும்பங்களிலெல்லாம் அப்படி இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பை பாருங்க, கடைசி பையன், ஆனால் அவனுக்கு மேலே இவ்வளோ பிரதர்ஸ் இருந்தால் கூட, இத்தனை பிரதர்ஸை இவனை அழகாக பார்த்துட்டு இருந்தா இவன் எவ்வளோ அருமையாக அந்த வீட்டில் வாழ்ந்துருந்துருக்கலாம் பாரு. இத்தனை அண்ணமார், ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே பொத்தி 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 வச்சு எல்லாத்தையும் இவனுக்காக சம்பாரித்து வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா. என்ன அழகா யோசேப்பு அவன் வீட்டில் எப்படி வளர்த்து எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த அண்ணமார்களுடைய குணங்களை பாருங்க, கடைசி பையனு கூட அவங்க பார்க்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவன் தந்த தரிசனம், அவனுக்கு தேவன் தந்ததான லட்சியம், வாழ்க்கை குறித்ததான லட்சியத்தெல்லாம் கேள்விப்பட்ட சகோதரர்களுக்குள்ள அவன் மேலே அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ பொறாமை எல்லாம் வந்து அவனை குழியில் போடுவதற்கும் சாவடிப்பதற்கும் அந்நிய தேசத்தில் விற்று விடுவதற்கு கூட அவளை இருதயம் கரையவே இல்லை. அதையும் அவன் செய்து முடித்து அவனை மிருகம் அடித்து போட்டது என்று அப்பா கிட்ட வந்து சொல்லி, அப்பாவுடைய கண்ணீர் கூட இந்த பிள்ளைகளை ஒன்றுமே பண்ணலை. எத்தனை நாள் யாக்கோபு அழுது கொண்டு வந்திருப்பான். ஸ்தோத்திரம். ஆமென். என்னைக்காச்சும் ஐயோ வி ஆர் வெரி சாரி அப்பா, நாங்கள் இப்படி ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டோம், நாங்கள் போய் அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறோம் அப்பான்னு சொல்லலையே. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது குடும்பத்தில் கடைசியாக பிறந்து இருந்தால் கூட அவனுக்கு எல்லா குடும்பத்திலும் நடக்க வேண்டியதான விஷயம் யோசேப்புக்கு என்ன பண்ணலை, நடக்கவே இல்லை. பாருங்கள், யாருக்கும் கிடைக்காத கஷ்டம் தான் அவனுக்கு வந்துச்சு. எத்தனை வருஷம் சிறை இருப்பு, எத்தனை வருஷம் வீட்டை விட்டு வாழ்ந்ததான வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி அவனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும், அந்த சரித்திரத்துடைய முடிவுகள் என்னன்னு தெரியும். அப்போ எதற்காய் கை கோக்குறான் எல்லாரும் சொன்னால், அவனை குழியில் போடுறதுக்கு கை கூக்குறான். ஆமென். எதற்காக ஒன்று சேர்றான்னு சொன்னால், அவனை விற்று விடலாம் என்பதற்காக ஒன்று சேர்கிறான். அவனை அழிப்பதற்கு ஒன்று சேர்கிற சகோதரருடைய கூட்டங்களை பார்க்குறோம். இன்றைக்கும் குடும்பங்களை பார்த்தீங்க சொன்னால் அத்தனை அத்தனை வெறுப்பும் பகைகளும் குடும்பங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் வெளியே வந்துட்டா எல்லாம் ஈன்னு பல்ல காட்டின்னு சிரிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அப்படி நீ மூவ் பண்ணி போனீன்னா உடனே உன்னை பற்றி பேசுவான். நீ அங்கே நிற்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட பயங்கரம் நல்லா பேசின்னு இருப்பான். அந்த இடத்த விட்டு அப்படி 4 அடி நவுந்தினா உடனே உன்னை பற்றி எதனா ஒன்று அங்கே பேசுவான். இதுதான் மனுஷன், இதுதான் உறவுகள். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே யோசேப்புடைய லைஃப் இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிற்குது. தானியேல் எடுத்துங்க, சொல்லிட்டே போகலாம். தானியேலுடைய எடுத்துக்கோங்க, அவன் கூட வேலை செஞ்சவன் பாருங்க, எல்லா தலையும் பாதுகாத்தது யார்? தானியேல். இல்லைன்னா அன்னைக்கு ஒட்டுமொத்த தலையும் உருண்டு இருக்கும் இல்லையா? ராஜா சொல்லிட்டான், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா அர்த்தம் எல்லாம் மண்டையும் நான் தூக்கிடுவேன்.
ஆமென். மண்டை இல்லாமல் தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டான். தானியேல் தான் போய் கெஞ்சிறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ட்டு நண்பர்களெல்லாம் கூட்டு வச்சு ஜெபம் பண்ணி ராஜாவினுடைய சொப்பனத்தையும் விளக்கத்தையும் கொடுத்துட்டு அத்தனை பேரோட உயிரையும் காப்பாற்றினவன். ஆனால் இன்னைக்கு அத்தனை பேரை சேர்ந்து எங்கே தூயின் போய் போடுறான்? கெபிக்குள்ளே தூயின் போய் போட்டான். என்ன தப்பு பண்ணான் தானியேல்? யோசேப்பு என்ன தப்பு பண்ணான்? ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். யோசேப்பு எதனா தப்பு பண்ணானா? இல்லை அண்ணன்மாருக்கு சூனியம் வச்சானா? தானியேல் எதனா தப்பு பண்ணானா? இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதற்காய் கூடுகிறோம்? இந்த காலையில் நீங்கள் கவனிக்கணும். நான் எதற்காய் கூடுகிறேன்? நான் எதற்காய் கூடுறேன்? நான் யாரை குறித்து நான் பேசுகிறேன்? என்னுடைய பேச்சினாலும் என் செய்களினாலும் யாரை நான் அழிக்க நினைக்கிறேன்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழிக்கிற அபிஷேகம் உனக்கும் எனக்கும் இல்லைன்றத மனசில் எழுதி வச்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அந்த வீட்டை என்ன பண்ணு? ஆசீர்வதி. அது ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதோ ஏற்றது அல்லையோ அதை பற்றி நீ யோசிக்காத. அது என் கையில் இருக்குது, நான் பார்த்துப்பேன். ஆனால் உன்னுடைய ஜாப் என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அவ்வளோதான். எல்லாவனையும் நீ ஆசீர்வதி. எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அந்த வீட்டை ஆசீர்வதி. அவன் யாரு? நான் சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானா? நீ உன்னுக்கு அந்த கவலை இல்லை, அதை நான் கவனித்துப்பேன், நான் பார்த்துப்பேன். அதுதான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறதான வார்த்தை. ஆமென். அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம தையில தந்திருக்கிறார். அந்த நாவை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்குற ஒவ்வொருவனையும் காட் பிளஸ் யூ பிரதர்னு சொல்லுறதுக்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நிறைய காரியங்கள் இந்த 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 நெகட்டிவான திங் நிறைய பைபிளில் இருக்குது, அதை பேசிகிட்டே போகலாம். ஆமென். ஆனால் பாசிட்டிவான விஷயத்துக்கு வரேன். எதற்காய் நான் கூடணும்? ஆமென். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? நான் ஒருத்தனோடு கூட போய் சேர்றேன்னா எதற்கு நான் சேரணும்? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தவனை ஆசீர்வதிக்க என்னை கர்த்தர் கொண்டு போய் ஒருத்தவங்கிட்ட சேர்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அல்லது ஒருத்தனை கொண்டு வந்து கர்த்தர் என் கூட சேர்க்கிறாருன்னா அவனால் நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இங்கே பேதுரு பாருங்க, வலையை அலசி கொண்டு இருக்கிறார். நைட்டெல்லாம் கடலில் போயிட்டு மீனை பிடிக்க முயற்சி செஞ்சு ஒரு மீனும் அகப்படாமல் இப்போது கரையில் உட்கார்ந்து வலையை அலசி கொண்டு வலையெல்லாம் சரி செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அடுத்த நாள் கடலுக்கு போகணும். எனவே அவர் வலையை அலசி கொண்டு இருக்கிறார். அப்போ தான் ஏசப்பா அங்கே வரார். ஆமென். கெனசரேத் கடல். அங்கே ஆண்டவர் வந்த உடனே பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் போட்டில் நான் கொஞ்சம் ஏறிக்கிட்டோமா, கொஞ்சம் உள்ள தள்ளுறியான். சரி ஏறிக்கோங்க. எழுந்துட்டு நின்று கடற்கரையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து இயேசு ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காலையில் எத்தனை பேர் இந்த இதுக்கு போயிருக்கிறீங்க? மீன் மார்க்கெட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஏர்லி மார்னிங். சோதரம் 1-2 பேர் கை தூக்குறீங்க. ஆமென், சோதரம். நாங்கள் காரைக்கால்லாம் போனோம்னா ஏர்லி மார்னிங் வண்டி எடுத்துன்னு போர்ட்டுக்கு போயிடுவேன், அந்த துறைமுகத்துக்கு போயிடுவேன். ஏர்லி மார்னிங் துறைமுகத்துக்கு போயிட்டிங்களா பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு வந்து இறங்கும், மீனுங்க இறக்கின்னு இருப்பான், ஏலம் விடுவான். அதை பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருக்கும். அந்த மீன் ஏலம் விடுறது அது நின்று பார்த்துனே இருந்தால் கூட நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா அத்தனை பேரும் ஏலம் விடுவான், அவ்வளோ சவுண்டு கேட்கும். ஆனால் நின்று வாங்கின்னு தான் இருப்பான். நமக்கே அவன் என்ன கூவுறான்னு தெரியாது. அப்படியே ஆரம்பிப்பான், படப்படன்னு போயினே இருக்கும். டப்பால் நம்ம நிறுத்துவான். 2550 இந்த சாரி போ, அடுத்தது போடு, உடனே ஆரம்பிப்பான். 50, அவன் 55ன்னுவான். எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு தெரியாது, இவன் காது தான் கேட்கும். 60, 600, 650, 700, 710, 800 இப்படி டவையா யாரா கேட்குறா அப்படி நம்ம நின்று ஆணு பார்த்துனே இருப்போம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அது மேலே தான் கெனசரேத் கடல் இருந்திருக்கும். காலையில் பரபரப்பாக அவன் மீனை ஏலம் விட்டுன்னு அப்படி இருந்தால் இவர் போய் நின்றுட்டு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தா எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருந்துருப்போம். ஆமென். அவர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேதுரை பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா, வரியா அப்படின்னா ஓகே சரி உள்ளே போகலாம். ஆமாம். இப்போ நம்ம கூட கடலுக்கு போயிட்டு மீன்காரங்கக்கிட்ட போயிட்டு ஏவா போட்டு தரீங்களா, ஒரு ரவுண்டு எங்களை உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா அவன் முதல்ல என்ன கேட்பான்?
இவ்வளோ தூரம் கூட்டின்னு போனோன்னா இவ்வளோ அப்படின்னு ரேட்டு பேசுவான். பேதுரு எந்த ரேட்டும் பேசலை. ஓகே வா போகலாம் அப்படின்ட்டான். சோதரம் இல்லை, பழவேற்காடெல்லாம் இருக்குது, நீங்களாம் போயிருப்பீங்க. ஏன்னா இங்கே பழவேற்காடில் அங்கேருந்து கிளம்பி பீச்சில் கொண்டு போய் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திருப்பி கொண்டு வந்து விடணுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வச்சுருக்குறாங்க இல்லையா? சோதரம். அதனால் போயிட்டு வாங்க போகாதவங்கெல்லாம், ஆனால் பத்திரமா போங்க, தண்ணியில் போகிறது ரொம்ப கவனமாக போங்க. ஓகே, என்ன சொன்னேன், ரேட்டெல்லாம் ஒன்றும் பேசலை. உள்ளே தள்ளின்னு போறியானார், உள்ளே தள்ளின்னு போனார். சோதரம் அருமா சொன்னான், அவன் ராமுஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், எதுவும் அகப்படலை, இப்போ என்ன பண்ண போகிறோம் உள்ளே போயிட்டு. ஆண்டு சொன்னேன், இல்லை இல்லை உன் வலது பக்கமாக நெட்டை போடு அப்படின்னா. ஓகே உங்களோட வார்த்தையின்படி நான் போடுறேன்னு போட்டுட்டான். இப்போ தான் மேட்ரு. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் 5ஆம் வசனம் 5:5 லூக்கா 5:5 நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஓகே, வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன் அகப்பட்டுச்சு. ஓகே, இப்போ என் பிரசங்கத்தினுடைய தீமுக்கு வரம் பாருங்க, விஷயத்துக்கு 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அமிழத்தக்கதாக. இப்ப கவனிக்கணும், நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, பேதுருடைய நெட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பேதுருனால அதை இழுத்து போட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இப்போ யூ நீட் ஹெல்ப், இவனுக்கு இப்போ உதவி தேவைப்படுது. எனவே இந்த பேதுருவோடு கூட சிலர் இருந்திருப்பானால் அவங்க மற்ற சகோதரர்களுக்கு கையை காட்டுறான். கையை காட்டினா அவன் அங்கேருந்து கேட்டிருப்பான், இன்னும் எனக்கு கொஞ்சம் உதவி வேணும், இழுக்க முடியல, வரியா அப்படின்னா. இப்போ வந்து எல்லாம் கூட்டு சேர்றான். எதற்கு இணைகிறான், எதற்கு சேர்கிறான்னு சொன்னால், தேவன் தந்திருக்கிறதான இந்த பிளஸ்ஸிங்கை பேதனுடைய ஷிப்புக்கு கொண்டு வருவதற்கு இவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிற குறிப்பு புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். வந்து இழுக்கிற ஒருத்தன் கூட நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி இழுத்து கரைக்கு கொண்டு போனால் எனக்கு என்ன தருவேன், எங்களுக்கு எவ்வளோ தருவேன், பிடிச்சிருக்கிற மீனில் எனக்கு என்ன பங்கு, எதுவுமே அங்கே கேட்ட மாதிரி இல்லை. அப்போ எதற்காக அவன் சேருகிறான்னு சொன்னால், அவன் நட்பின் அடிப்படையிலையும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டுகிறதான இந்த ஆசீர்வாதம் அவனை போய் சேர வேண்டும் என்கிறதான நல்ல நோக்கத்தோடு கூட அவன் தன்னுடைய உடல் உழைப்பை இந்த பேதுரு என்கிற சகோதரனுக்காக கொடுக்குறான். ஆமென். இருக்கீங்களா சபைக்குள்ள? ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அப்போ கையை அசைச்சா ஹெல்ப்புக்கு ஓடி வந்தான். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். கடந்த வாரங்களில் நான் குரூப்பில் வாய்ஸ் போட்டேன், பி பாசிட்டிவ், பிளட் இருக்கிறவங்க வேணும் அப்படின்னு பாருங்கள். சகோதரர்கள் ஓடி வந்தாங்க, கொடுத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக அல்லேலே சொல்லுங்கள். நீ எதற்கு யாரோடு சேர போகிற, அதுதான் இன்னைக்கு உனக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் 10 பேர் சேர்ந்து இழுத்து உள்ளுக்குள்ளே என்ன பண்ணலாம், மீனை கொண்டு வரலாம். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. மீனை உள்ளே கொண்டு வாங்க, அதற்கு பிரயாசப்படுங்க, எல்லாரும் சேர்ந்து இழுங்க, அதற்காக எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ எதற்காய் நான் சேருகிறேன், எதற்காய் நான் கூட்டம் கூடுறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேரம் ஓடுது. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். யார் எல்லாரும்? சீஷர்களும் இயேசுவை பின் சென்றதான சகோதரிங்க, சகோதரர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்து கூடி நிற்கிறாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மேலே ஏறி போவதுக்கு முன்பதாய், பரலோகத்துக்கு போவதுக்கு முன்பதாய் இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமில் போய் காத்துருங்க, நான் ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கே என்ன பண்ணாதீங்க,
போகாதீங்க, நீங்கள் போய் காத்துருங்கன்னு சொன்னார். எனவே இவங்க எல்லாரும் வந்து ஏறக்குறைய 10 நாட்கள் மார்க்கனுடைய வீட்டில் இவங்க 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல ஒரு காரியம் நடக்க, தங்களுக்கு ஆண்டவர் சொன்னது நடக்க வேண்டும் என்பதற்காய் ஒருமனப்பட்டு அந்த வீட்டின் மேல் அறையில் காத்து கொண்டே இருந்தானோ. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். இன்னைக்கு நம்மளை கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுறோம். யூ ஹேவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். நீ அதில் ஒரு நபராக இருந்தால் 10 நாள் உன்னால் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அந்த 120 பேரில் நீங்கள் ஒருத்தர் ஆள், இல்லை நான் ஒரு ஆளுனா 10 நாள் அந்த வீட்டில் நம்மளால் உட்கார்ந்து இருக்க முடியுமா? 10வது நாள் பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னா நம்ம உட்கார்ந்து இருப்போம். 10 நாள் உட்கார்ந்து இருந்தால் உனக்கு ஒரு வேலை கொடுப்பார் ஆண்டவர்னா உட்காருவோம். 10 நாள் உட்கார்ந்து இருந்தான்னா உனக்கு நல்ல ஒரு ஜாப், நல்ல சேலரி கிடைக்க போகுதுன்னா உட்கார்ந்துருப்போம். ஆனால் அதுக்கு உட்கார்ந்துருந்தான் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அந்த தேற்றரவாளன் யாருன்னே தெரியாது. அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. நீங்கள் அவர் வந்துன்னா நீங்கள் பலன் அடைவீங்கன்றாரு, நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்றாரு. யூதாவிலையும் எருசலேமிலையும் சமாரியாவிலையும் உலகத்தின் முடிவு பறிந்து நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க, அதனால் வெயிட் பண்ணுங்கன்றாரு. நம்ம உட்காந்துருவோமா? ஆமென், சோத்ரம். அதனால் யூ ஹேவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். நம்ம அடுத்தவனை கை நீட்டி தான் கேள்வி கேட்டு பழகிறோம். நம்ம கேள்வி கேட்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் 10 நாள் அந்த மேல் வீட்டு அறையில் நான் உட்காந்துட்டு இருப்பேனா? 10 நாள் வேலை என்ன ஆகி போச்சு, 10 நாள் சம்பளம் என்ன ஆகி போச்சு, 10 நாள் காரியங்கள் என்ன ஆகி போச்சுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ அவர்கள் 10 நாள் இருக்கிறாங்க. அவனும் மனுஷன், அவனும் சாப்பிடணும், துணி உடுத்தணும், அவனுக்கும் தேவைகள் இருக்குது, அவனுக்கும் குடும்பங்கள் உண்டு. ஆனால் 10வது நாளில் நடந்ததான விஷயம் என்னன்னா, வேற பாஷைகளை பேசினாங்க. ஒரு பெலன் அவனுக்குள்ள வந்து இறங்கினது. சாட்சியா இந்த உலகத்துக்கு கர்த்தர் அவர்களை மாற்றினார். சோத்ரம். அவங்க எல்லாம் இறங்கி போய் என்னென்ன பெரிய காரியம் செஞ்சாங்கன்னு ஒன்றும் சரித்திரம் இங்கே சொல்லலை. 120 பேரை பற்றியும் 120 பக்கம் எழுதி இருக்குதா? இல்லை. சோத்ரம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு விஷயம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? எதற்காய் கூடுகிறோம்? எதற்காய் காத்திருக்கிறோம்? எதற்காய் நம்ம உட்கார்றோம்? எதற்காய் நம்ம வீட்டு கதவை தட்டி ஒருத்தன் உள்ள வரான்? அவன் என்ன பேச வரான்? இவைகள் எல்லாம் தான் இன்னைக்கு கொஸ்டின் நீங்க பண்ணணும் உங்களை. அப்போ ஒரு பிளஸ்ஸிங்காக பாருங்க ஒரு இடத்துல கூடி வந்திருந்தான். அதே போல தான் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொர்நேலியுடைய வீடு. கொர்நேலி வீடு பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி தன்னுடைய உற்றார் உறவினரெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிடுறான். ஆமென், சோத்ரம். ஏன்னா ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருகிறார் கொர்நேலிக்கு. பைபிள் எடுக்காதீங்க, கவனிங்க. ஒரு தரிசனத்தை கர்த்தர் தரார், ஒரு அட்ரஸை தரார். இந்த அட்ரஸுக்கு போ, அங்கே சீமோன் என்கிற ஒருத்தர் இருப்பான், அவனை கூட்டிட்டு வா உன் வீட்டுக்கு அப்படின்றார். அதான் தரிசனம் கொர்நேலியுவுக்கு. அங்கே பேதுருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். இப்படி வரும், இப்படி நடக்கும், நீ என்ன பண்ண, சந்தேகப்படாமல் அவங்க கூட போ அப்படின்னு. இது நடக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. கொர்நேலி வீட்டிலேருந்து ஆள் பேதுரு இருக்கிற அட்ரஸுக்கு போய் பேதுரு அங்கேருந்து புறப்பட்டு கொர்நேலி வீட்டுக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. 3 நாளும் ஜனத்தை தான் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கிறான். நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க, டீ டைமுக்கு டீ கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். அப்படியே இருங்க, ஆள் போயிருக்குது, வருவார். அவர் வந்து என்ன பண்ண போகிறார் எங்களுக்கு? அவர் ஆளுக்கு 5 கிலோ அரிசி தர போகிறாரா? அப்போ கவனிக்கணும் பாருங்க. அத்தனை பேரையும் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறான். பேதுரு வந்துட்டார். பேதுரு வந்தவொடனே கொர்நேலி போய் பேதுரு காலில் விழுந்தா. பேதுரு அவனை தூக்கிட்டு, உன்ன மாதிரி நானும் மனுஷன்தான், எதுக்காக என்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன்றாரு. பேதுருக்கே தெரியல எதுக்கு வரவனு. அவர் சொல்கிறாரு, நீ வருவ, நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ எதுக்கு காத்துன்னு இருக்கிறான்னா, ஒருத்தர் வந்து இன்னும் ரட்சிப்பை குறித்தெல்லாம் விவரமாக சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான். பேதுரும் வந்து பேச ஆரம்பித்தார் பாருங்க. ஆவியானவர் வந்து இறங்கினார். புறஜாதியானுக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்கிற அறிவை யூதனுக்கும் பேதுருக்கும், பேதுரு கூட வந்தவனுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். அங்கே கூடி வந்தது அத்தனை புறஜாதியானும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு கூடி வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் அன்பு சபையே, அன்பு சகோதரா சகோதரியே,
நீங்கள் எதற்காய் கூடுகிறீர்கள்? உங்கள் கூடுகை ஆவிக்குரிய விஷயமா இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஆவிக்குரிய விஷயங்களை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனை அழிப்பது உன்னுடைய நோக்கமாக இருந்தால் உன்னால் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் குறிப்பாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி எடுத்துக்கிறேன், எனக்கு பிரசங்கத்துக்கு டைம் வேணும். ஆமென், சோத்திரம். ரெண்டாவது நான் சொல்கிறேன், ஒன்று எதற்காய் கூடுகிறோம். ரெண்டாவது பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 7:1. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. ரெண்டாவது குறிப்பாக அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க. இப்போ கவனிக்கணும், 2 பேர் ஒன்றாய் சேர்ந்து ஒருவனை பிடிக்க நினைக்கிறான். ஆனால் ஆவியானவர் எழுதுறாரு, அவர்களால் அது கூடாமற் போயிற்று. ஆமென். அப்போ ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், உன்னை விட பலவானா இருந்து, உன்னை விட பலனுள்ளதாய் ஒரு காரியம் இருந்து அது உன்னை பிடிக்கணும், அது உன்னை அழிக்கணும் என்று நினைப்பானால், ஆமென், ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். எவனாலையும் உன்னை அழிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? இந்த ராஜா, யூதா ராஜா பேர் என்னம்மா? ஆகாஸ். இவனை பற்றி படிங்க. ரொம்ப ரொம்ப பொல்லாத ராஜா, ரொம்ப மோசமானவன். ஆமென். அவங்க அப்பா மாதிரி இல்லை இவன். பயங்கரமான விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த யூதாவை ஆட்சி செய்த ராஜாக்களிலே மிக பயங்கரமானவன் ஆகாஸ். அப்போ ஆகாஸுக்கு தான் ஆண்டவர் துணை நிற்கிறாரா? அங்கே கீழே வசனங்களை படிக்கணும். 2ஆம் வசனம், சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது. ஆமென். எப்பிராயிமர்னா யாரு? ஈஃப்ரீம். எப்ராயிம் அப்படின்னா அது எந்த தேசத்தை குறிக்குது? வடக்கு ராஜ்யமா தெற்கு ராஜ்யமா? எப்ராயிம். பலமுறை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வடக்கு ராஜ்யம், 10 கோத்திரம், அதான் எப்ராயிம், இஸ்ரவேல். அப்போ இந்த இஸ்ரவேல் யாரை சார்ந்திருக்குதான்? சீரியரை சார்ந்திருக்கிறார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதானடா 1ஆம் வசனத்திலேயே. அப்பா சோத்திரம். உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சா பாஸ் ஆக மாட்டீங்க பொழுது. அப்போ இந்த இஸ்ரவேலும் யாரும் கை கோர்த்துருக்கிறான்? இஸ்ரவேலும் சீரியாவை தான் கை கோர்த்துக்குது. அப்போ இஸ்ரவேலர்கள் சீரியாவை சார்ந்திருக்கிறார்கள் என்று யார் கேள்விப்படுறான்? யூதாவின் ராஜாவாகிய, ஆமென், ராஜாவின் இருதயம் கேள்விப்பட்ட போது. எந்த ராஜாவினுடைய இருதயம்? ஆமென், தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது. எந்த வசனம்? 2ஆம் வசனம். சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பம். தாவீது குடும்பம் யூதா. ஆமென், தெற்கு ராஜ்யம். கவனிக்கணும், 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறான், ஆனால் அடிக்க முடியலையாம். ஏன் அடிக்க முடியல அப்படின்னா பாருங்க, ஐயோ இவன் 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்க வரானேன்னு தாவீதின் குடும்பத்துக்கு கேள்விப்பட்டு அவன் இருதயம் கலங்கின பொழுது கர்த்தர் அப்போதான் இறங்கி வந்து ஏசாயாவை கொண்டு பேசுகிறாரு, போய் சொல்லு, பயப்படாதுன்னு சொல்லுன்னு. அப்போது இருதயத்தை காண்கிறதான தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய இருதயம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஏன் என்னை விட பலவானா சேர்ந்து 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அழிக்க கர்த்தர் விடலை. ஏன்னா இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இவன் ஒண்டியாக நிற்கிறான் பத்தியா, இவன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இவன் இருதயம் எப்படிப்பட்டதான இருதயம்? தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா, தாவீது ராஜாவா மாறினதுக்கு அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு, மியூசிக் டைரக்டர் அந்த ரைட்டரை கூப்பிட்டு வாடா அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சுன்னு, நான் ராஜாவாயிட்டேன், ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஆசையாகுது, வார்த்தை நீ எழுது, யோ நீ டியூன் போடியா அப்படின்னு உட்காந்துன்னு இவர் வார்த்தை எழுத, அவர் டியூன் போட, அந்த டியூனை எனக்கு சொல்லி கொடுக்க, அருமா ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் நான் பாட. அப்படியா தாவீது பாட்டு பாடி நின்றார்? தாவீது வெப்ப பாடினா? சிங்காசனத்தில் உட்காந்து நான் பாடனா?
அவன் சின்ன வயசுலேருந்தே பாடினே இருக்கிறான். அவனோட இருதயம் எல்லாம் கர்த்தர் மேலே தான். அவன் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கறத விட எனக்கு இங்கே ஐயா உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதும்டாப்பா, உங்கள் வாசற்படியிலே நான் உட்கார்ந்துருப்பேன்றான். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய இருதயம். அவன் சின்னதுலேருந்து அவன் இருதயம் கர்த்தரை பாடுகிற, கர்த்தரை துதிக்கிறதான இருதயம். போட அல்லேலூயா. அவன் இருதயம் கலங்கின உடனே கர்த்தர் உடனடியாக ஊழியக்காரன்கிட்ட போகிறார். அவன் இருதயம் கலங்கினோன்னு ஆண்டவர் பார்க்குறார், நீ 2 பேரை உன்னை விட மாட்டேன்டா நான் அப்படின்றார். ஆமென். யாரை காலி பண்ணுறதுக்கு நீ கூடியிருக்கிற? சோத்திரம். அவனுடைய இருதயம் எனக்கு தெரியும். அவன் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. அவனை அழிக்க, அவனுடைய யூதா தேசத்தை அழிக்க நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன்னு, என்னை விட உன்னை விட பலம் உள்ள நிறைந்ததான விஷயங்கள் எனக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் உனக்கு எனக்கும் துணை நின்று அவர்களை ஜெயிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அப்போ உன் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறேன்னு பார்க்குறார். அப்படிப்பட்ட உனக்கு விரோதமாக ஒருத்தன் இல்லை, 2 பேர் இல்லை, 10 பேர் எழும்பினாலும் தேவன் விடவே மாட்டார். ஆமென். உன் குடும்பம் எழும்பலாம், உன் உறவு எழும்பலாம், உன் சொந்த பந்தம் எழும்பலாம், உன் அண்ணன் தம்பி எழும்பலாம், எவன் எழும்பினாலும் சரி, உன் இருதயம் கொஞ்சம் அசைஞ்சிச்சுன்னா போதும், கர்த்தர் இறங்கி வருகிறார். அதனால் உன்னை விட பலவான்கள் மோதுறாங்களே நினைக்காத. ஆமென், ஹல்லேலூயா. சரித்திரத்தை பாரு. தாவீதை விட பலமுள்ளவன் கோலியாத்து. யார் ஜெயிச்சது? யார் ஜெயிச்சு இருக்கணும்? ஆமென். கோலியாத்து எங்கே, தாவீது எங்கே? அவன் படிப்பு எங்கே, இவன் படிப்பு எங்கே? அவன் உத்தியோகம்னா இவன் உத்தியோகம் என்ன? அவன் சைஸ் என்ன, இவன் சைஸ் என்ன? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவன் ராஜா வஸ்திரம்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு 4 நடந்துட்டு தூக்கி கழட்டி போட்டான். ராஜாவுக்கு எவ்வளோ வெக்கமாக இருந்திருக்கும்ல. இது எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸுடா, இதெல்லாம் கோல்டுடா, இது எவ்வளோ மதிப்பு மரியாதை, இதை தூக்கி அவுத்து போட்டு போறியடா நீ யார்ரா நீ? சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறேன் இந்த கோட்டு சூட்டு, ஒன்று எவ்வளோ விலை, இதில் பதிஞ்சிருக்கிற கோல்டுக்கு என்ன மரியாதை, என்ன மதிப்பு, இதை நான் போட்டுன்னு வந்தால் ஜனம் எழுந்து நிற்கிது. நான் ராஜாடா, ராஜா யுத்தத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸுடா இதுனா, அவன் இது எனக்கு ஒத்து வரலன்ட்டு கட்டிட்டான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, யோசேப்பை பாருங்க, ஒத்தையில் நின்று ஜெயிச்சான். கூட கர்த்தர் நின்னார். அந்த கர்த்தர் உன் கூட நிற்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உனக்கு எதிராக எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதப்போ ஒரு வழியாக வரவனை அவனை 7 ரோட்டில் ஓட விடுவேன். ஆமென், சோத்திரம். அதுதான் உனக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தம். எனவே பெலன் உள்ளவன் கை கோத்துட்டானே அப்படின்னு பயப்படாத. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, பயப்படாத. உன் இருதயம் கலங்குச்சுன்னா போதும், கர்த்தர் உன் சார்பில் வந்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 450 பாகால் தீர்க்கதரிசி, ஒரே ஒரு எலியா. ஆமென், ஹல்லேலூயா. 450 பாகால் தீர்க்கதரிசி, ஒரே ஒரு எலியா. சோத்திரம். காலையிலேருந்து விட்டான். நீ என்ன பண்ணுற பண்ணு போ, கூப்பிடுன்றான். இன்னும் சத்தமாக கூப்பிடுன்றான். கிண்டல் பண்ணின்னு சுற்றுறான் இவன் ஒருத்தன். அவன் 450 பேர் இன்னும் சத்தமாக கூப்பிடு. உங்கள் ஆண்டவர் ஹாலிடேக்கு போயிருப்பார் பொழுது. சோத்திரம். கூப்பிடு, ஊட்டிக்கு போய்க்கிறார், அங்கேருந்து வரணும், வா கூப்பிடு அப்படின்னு ஒரே ஆள் கிண்டல் பண்ணின்னு சுற்றினுக்கிறான். சாயந்தரமானவொன்னே சொன்னான், ஓகே வாய்க்காலை வெட்டு, தண்ணியை கொண்டு வந்து ஊற்று, விறகை போடு, ஊற்று, இப்போ அக்கினி இறங்கணும்டா வானத்துலேருந்து. அவர் தான்டா தேவன். 450 பேரையும் வெட்டி போட்டானாம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கர்த்தர் சார்பில் இருக்குமானா கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உனக்காய் நிற்பார், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எலிசாவை பாருங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் டோரை திறந்தவொன்னே, ஐயா நம்மளை பிடிக்க எல்லாம் வந்துட்டான் ஐயா, ரதம் குதிரை எல்லாம். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ராஜா எவ்வளோ டீம் அமைச்சிருக்கிறான் பாருங்க. அருமா இந்த எலிசா சொன்னார், எப்பா இதெல்லாம் பார்த்து பயந்துராத,
அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவன் கண்ணு திறந்துச்சுன்னா இப்போ அவன் சொல்கிறான், ஐயா அக்கினிமயமான ரதம் வந்துக்குது ஐயா. இவனுக்கு சாதாரண ரதம், நம்மளுக்கு அக்கினிமயமான ரதம். இவனது நாட்டை சுற்றி தான் நிற்கிது, நம்மளது மலையை சுற்றி இருக்குது ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. கீழே நிற்கிறவனுக்கும் மேலே நிற்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, யுத்தத்தில் மேலே நின்ட்டோம்னா கீழே இருக்கிறவனை ஈஸியாக அடிச்சிடலாம். சோத்திரம். ஆமென். இவன் கீழே இருக்கிறவன் இப்படி தான் தூக்கி நம்மளை அடிக்கணும், நம்ம தான் மேலே நிற்போம். கல் தூக்கி மற்றோம்னா நட்டு மண்டையில் அடிச்சிடலாம். இவன் கல் நம்மக்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் மேலே இருக்கிறவனுக்கு அப்படி இல்லை, சும்மா தூக்கி போட்டால் போதும், காலில் தள்ளி விட்டால் போதும். நம்ம அக்கினி ரதம்லாம் மலையை சுற்றி நிற்குதுன்றான். பயப்படாத. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் நீ தனியாக நிற்கிறியா? உன்னை சுற்றி நிறைய பேர் எதிர்த்து நிற்கிறாங்களா? உன்னை விட பலவான்களெல்லாம் நிற்கிறாங்களா? பயந்து போகாத, சோர்ந்து போகாத. உன் இருதயம் கலங்கமானா உனக்கு கர்த்தர் வார்த்தையை பலிபீடத்திலேருந்து தரார். ஏசாயா கிட்ட தான் முதல்ல வந்தார் ஆண்டவர். ஆமென். அவனுக்கு போய் வசனத்தை சொல்லு. அதனால் புரிஞ்சுக்கணும், பலிபீடத்திலேருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சும்மா ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே எடுத்துன்னு வர்றது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கும் உட்காந்து ஆயத்தம் பண்ணுறது என்னான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போயிடுறீங்க, அதோடு விட்டுடுவீங்க, அவ்வளோதான். எனக்கு தான் தெரியும் இதனுடைய வலி என்னான்னு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மணி நேரம் உட்கார்றோம், எவ்வளோ இடுப்பு வலிக்குது, எவ்வளோ கதறோன்னுறது எனக்கு தான் தெரியும். அது உனக்கு தெரியாது, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, உன் பரிதாபமும் எனக்கு தேவை கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பலிபீடத்துலேருந்து ஒன்று புறப்படுன்னு சொன்னால் உன் கூட ஆண்டவர் பேசுகிறாருன்னா எதுக்கு பேசுகிறாருன்னா உன் இருதயம் கலங்கி இருக்கலாம், உன் இருதயம் ஏதோ ஒன்றத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் ஏசாயாவை தான் சொன்னார், போய் சொல்லு, பயப்படாதன்னு சொல்லு, அவன் இருதயம் தோழ வேண்டாம் சொல்லு. ஜெயம் வரலையா ஆண்டவரை, வார்த்தையை வச்சுக்கோ, ஜெயம் பின்னாடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை ஆராதனையில் பயப்படாத, கலங்காத, உன் இருதயம் தோழ வேண்டாம், கண்ட கழுதையோடு கூட போய் சேர்ந்துடாத. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். கழுதை கூடவே சேருதா இருந்தாலும் நல்ல கழுதையாக பார்த்து போய் சேரு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தவனுடைய பொதியை சுமந்து கொண்டு போகிற கழுதியாக இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவிழ்த்து கொண்டு வர சொன்னாரே அந்த கழுதியாக இருக்கட்டும், கழுதை மேலே ஆண்டவர் ஏறி உட்காரட்டும். 10 பேருடைய பொதியை சுமந்து கொண்டு போகிறவனா ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலா கர்த்தர் உன்னை மாற்றட்டும். எவனையும் அழிப்பதற்காய் எவனுக்கும் விரோதமாக போய் கை கோர்த்து நிற்காத, அது கர்த்தர் விரும்புகிற காரியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலையில் ஆமென், இருதயமும் மனதும் தோழ வேண்டாம். ஆமென், தைரியமாக நில்லு, கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ வீட்டில் ஏசி போட்டு பெட்டில் தூங்கினாலும் கர்த்தரும் கூட இருக்கிறாரு, நீ லயன் டென்னில் போய் உட்காந்து தூங்கினாலும் கர்த்தரும் கூட இருப்பார். ஆமென். அதுதான் நம்மளுக்கு என்ன தெரியுமா, ஏசியில் பெட்டில் பத்துனுங்கும் போது ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே நல்ல நித்திரை தந்திருக்காய் சோத்திரணும். ஆண்டவர் சொல்கிறதை கழுத, நீ எங்கே போய் பார்த்தாலும் நான் உன் கூட இருப்பேன், நல்ல நித்திரை தருவேன்டா. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிறோம் லயன் டென்னுக்குள்ளே வந்துட்ட உடனே ஐயோ கர்த்தர் கைவிட்டுட்டாரு, கர்த்தர் இப்படி ஆகிட்டாரு, கர்த்தர் அப்படி ஆகிட்டாருன்னா நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தான் போய் சிங்கத்தை பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டார் ஆண்டவர். ஆமென், சோதரன். நீ போகிறதுக்கு முன்னாடி அவர் போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வாழ்த்தனெல்லாம் காட்டினு கூடாதீங்க, சும்மா சவுண்டெல்லாம் விட்டுணும் கூடாது, புரியுதா? ஏன்னா அவன் குறட்ட விட்டான்னா நீ பயந்துடுவேன், ஆனால் நீ அமைதியாக தூங்குவேன்ட்டா. இப்போ என்னெல்லாம் விட்டா சிங்கம் பயந்துடும். அவன் யோசிக்க, இவன் யார், நம்ம குடும்பத்தை சார்ந்தவனோ, நம்மள மாதிரியே கர்ஜிக்கிறான இவன் அப்படின்ட்டு அது மிரண்டுடும். சோத்துருமாமே. அதனால் ஆண்டவர் போய்ட்டு அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார், இப்படி இருக்கணும், இன்றைக்கி ஒரு நைட்டு கம்முன்னு என்ன பண்ணோம் இருக்கணும், பசிக்கு சேர்த்தா கூட அமைதியாக இருக்கணும், விடிய காலையில் உனக்கு என்ன பண்ணுவேன், மட்டன் பிரியாணி வரும் உனக்கு, அப்போ பார்த்துக்கான்ட்டார்னா இவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர்க்கார். அதனால் உனக்கு முன்னாடி போகிறவர் கர்த்தர், உனக்கு பின்னாடி வரணும்னா பின்னாடி வருவார். உன் வலது புறத்தில் நிற்கணும்னா இருப்பார், இடது புறத்தில் நிற்கணும்னு இருப்பார். அப்படி எலும்பி நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காய் சோத்திரம். என் இருதயம் கொஞ்சம் பயந்தா கூட உடனடியாக உம்முடைய வார்த்தையை எனக்கு தருகிறதுக்காய் சோத்திரம். உடனடியாக நீர் என்னோடு கூட செயல்படுகிறதற்காய் சோத்திரம்.
யாரை கொண்டாவது நீர் என்னோடு கூட பேசுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி நின்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்று சேர்ந்து வலையை இழுத்து ஆண்டவரை படகில சேர்க்க, ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்களை நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. இந்த காலையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புங்க. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். நீ செய்கிற அற்புதங்களுக்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரை வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.